Hi everyone, இன்னைக்கு நம்ம example 7.63 பார்க்கலாம். Find a point on a unit circle nearest and farthest from point 1, 1. Unit circle னு கொடுத்திருக்காங்க. அப்பனா என்ன அர்த்தம்? சென்டர் வந்து 0, 0, ரேடியஸ் வந்து 1 னு அர்த்தம். கரெக்ட்டா? யூனிட் சர்க்கிள் என்ன அர்த்தம்? சென்டர் வந்து 0, 0, ரேடியஸ் வந்து 1. எல்லா பக்கமும் ரேடியஸ் வந்து ஈக்குவல் தான் சென்டர்ல இருந்து. சோ ரேடியஸ் வந்து 1. அப்ப ரைட் சைடு ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன பாயிண்ட் வரும்? 1, 0 வரும். கரெக்டா? ஏன்னா ரேடியஸ் வந்து 1. இந்த பக்கம் -1, 0. மேல பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல 0, 1, கீழே நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல 0, -1. இப்ப நமக்கு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன பாயிண்ட்? 1, 1. அது எங்க இருக்கும்? ப்ராபபிலி இந்த இடத்துல இருக்கும். ஏன்னா எக்ஸும் ஒய்யும் 1, எக்ஸும் 1. அப்ப 1, 1 வந்து இங்க இருக்கும். அந்த 1, 1ல இருந்து பக்கத்து பாயிண்ட்னா இந்த இடம் தான் நியரஸ்ட் பாயிண்ட். அதே மாதிரி தூரத்து பாயிண்ட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுதான் பி. இதுதான் வந்து ஃபார்தஸ்ட் பாயிண்ட். அப்போ நம்மளுக்கு P ல இருந்து இந்த பாயிண்ட் வச்சுக்கோ. 1, 1 நம்ம P ன்னு வச்சுக்கலாம். சோ P ல இருந்து A ஒரு டிஸ்டன்ஸ், P ல இருந்து B ஒரு டிஸ்டன்ஸ். இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது? நியரஸ்ட் பாயிண்ட், ஃபார்தஸ்ட் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஓகே, இந்த பாயிண்ட் நம்ம என்ன வச்சுக்கலாம்? x, y ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த பாயிண்ட் நம்ம x, y ன்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணா நம்ம என்ன போடலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 1 ஹோல் ஸ்கொயர். அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் x - 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y - 1 ஹோல் ஸ்கொயர். அதாவது x, y க்கும் 1, 1க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இது. இப்ப நம்ம இத பண்றோம், d ஸ்கொயர்ட் போட்டு ஸ்கொயர் ரூட்டை தூக்குறோம். அப்ப x - 1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸ்மால் d ஸ்கொயர். அதை நம்ம கேபிட்டல் D ன்னு வச்சுக்கிறோம். இது எக்ஸ்பேண்ட் பண்ணா x ஸ்கொயர் - 2x + 1 பிளஸ் y ஸ்கொயர் - 2y + 1 வருது. x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் தனியா எடுத்து -2x - 2y + 2 நம்ம எழுதிக்கிறோம். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் என்னது? क्वेश्चनலே கொடுத்திருக்காங்க, 1 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 1 - 2x - 2y + 3. அப்ப என்ன பண்ணலாம்? -2x - 2y + 3 எழுதிக்கலாம். இது என்னது? இதான் வந்து கேபிட்டல் D. -2x - 2y + 3. இதான் வந்து கேபிட்டல் D. ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த D யை டிஃபரன்ஷியேட் பண்ணனும் x வச்சு. அப்ப dd/dx வந்து என்னது? -2x டிஃபரன்ஷியேஷன் வந்து -2, -2y டிஃபரன்ஷியேஷன் வந்து -2 × dy/dx + 3 வந்து கான்ஸ்டன்ட். அப்ப 0. சாரி, -2x இல்ல, -2x டிஃபரன்ஷியேஷன் -2. இப்போ நம்மளுக்கு dy/dx க்கு பதிலா ஏதாவது சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஏன்னா இந்த பக்கம் டிஃபரன்ஷியேஷன், இந்த பக்கம் ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேஷன் இருக்கு. சோ நம்ம என்ன பண்றோம்? இந்த கொடுத்திருக்க சர்க்கிள் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இருக்கு இல்லையா? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x + 2y × dy/dx is equal to 1 வருது. அப்ப 2y × dy/dx is equal to -2x வரும். கரெக்டா? அப்ப dy/dx என்னது? -2x/2y. அப்ப 2 கேன்சல் ஆகி -x/y நம்மளுக்கு கிடைக்கும். -x/y என்னது? dy/dx. சோ இத தூக்கி நம்ம என்ன பண்றோம்? dd/dx ல போட போறோம். -2 × dy/dx பதிலா -x/y. அப்ப -2 + 2x/y கிடைக்குது. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? x வேல்யூ வேணும் இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? இதை ஈக்குவல் டு 0 போடுறோம். ஓகே, அப்ப என்ன வரும்? -2 + 2x/y ஈக்குவல் டு 0 போட்டா 2x/y ஈக்குவல் டு 2 வரும். ஓகேவா? ஓகே, அப்ப நம்ம இது எல்சிஎம் எடுத்தும் போடலாம், இல்ல ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணலாம்? -2 + 2x/y ஈக்குவல் டு 0 2x/y ஈக்குவல் டு 2 ன்னு போடலாம். -2 ஸ்ட்ரைட்டா அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடுறது. சரியா? இது வந்து எல்சிஎம் எடுத்து போடலாம், அதே மாதிரி ஆன்சர் தான் வரும். ஓகே, சோ 2x/y ஈக்குவல் டு 2 ன்னு எழுதிக்கலாம். அப்ப y அந்த பக்கம் போயிடும். போனா என்ன ஆகும்? நம்மளுக்கு 2x is equal to 2y வரும். அப்ப x is equal to y வந்துரும். 2 கேன்சல் ஆனா x is equal to y வந்துரும். ஓகே, இப்ப நமக்கு x வேல்யூ நமக்கு தெரியுது.
கரெக்டா? இந்த x is equal to y தூக்கி நம்ம சர்க்கிள் ஈக்குவேஷன்ல போடுறோம். x squared plus y squared equal to 1. அதுல x squared plus y squared க்கு பதிலா x squared equal to 1. அப்ப 2x squared equal to 1. x squared equal to 1 by 2. x is equal to plus or minus 1 by root 2. அதாவது plus 1 by root 2 minus 1 by root 2. இது x. கரெக்டா? y என்னது? x y equal தானே? அப்ப y வந்து plus 1 by root 2, minus 1 by root 2. இப்ப நம்ம x, y தான் பாயிண்டா எடுத்தோம். அப்ப பாயிண்ட் என்னது? plus 1 by root 2, plus 1 by root 2 ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னது? minus 1 by root 2, minus 1 by root 2. இப்ப x, y ரெண்டு பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஆனா நம்மளுக்கு எது நியரஸ்ட் பாயிண்ட், எது ஃபார்தஸ்ட் பாயிண்ட் நமக்கு தெரியாது. அதுக்கு நம்ம ஒன்னு ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் எடுக்கலாம், இல்ல செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் எதுனாலும் பண்ணலாம். இப்ப நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். நமக்கு ஏற்கனவே வந்து dd by dx இருக்கு. அப்ப நம்ம d squared d by dx squared செகண்ட் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம அதோட வேல்யூ பார்த்தோம்னா greater than 0 வந்தா மினிமம், less than 0 வந்தா மேக்ஸிமம். கரெக்டா? அப்ப dd by dx என்னது? minus 2 by 2x by y d squared d by dx squared. அதான் அடுத்த டிஃபரன்ஷியேஷன். minus 2 வந்து கான்ஸ்டன்ட், அப்ப 0 ஆயிடும். இங்க 2x by y பாத்தீங்கன்னா u by v மெத்தட்ல இருக்கு. அப்ப u dash v minus v dash u by v squared. அப்ப u dash என்னது? 2x டிஃபரன்ஷியேஷன் வந்துட்டு நம்ம 2 வெளில வச்சுட்டு x ஓட டிஃபரன்ஷியேஷன் 1. அப்ப 1 into y, v வந்து y, 1 into y minus v dash என்னது? minus dy by dx into u வந்து x by v squared என்னது? y squared. அப்ப 2 into y minus x into dy by dx by y squared. இங்க dy by dx என்னது? minus x by y. dy by dx என்னது? minus, sorry தப்பா எழுதிருக்கேன், minus x by y. அப்ப 2 into y minus x into minus x by y நம்ம போடுறோம். சரியா? ஓகே. சோ 2 into y minus x into minus y by x minus x by y போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 into y plus x squared by y நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? minus x by y பாருங்க, நான் ஏற்கனவே dd by dx சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? minus x by y சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன்ல, அதான் minus x by y. அப்ப 2 into y minus x into minus x by y squared. இங்க minus minus plus ஆயிரும். அப்ப 2 into நமக்கு வந்து y plus x squared by y வரும். LCM எடுத்தோம்னா y squared plus x squared by y into y squared. இங்க x squared plus y squared 1 நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப 2 by y cube நமக்கு கிடைக்குது. இது என்னது? செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் d squared d by dx squared. இதான் வந்து 2 by y cube. இதுல ஒவ்வொரு y வேல்யூவை நம்ம போடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல y வேல்யூ என்னது? 1 by root 2 இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அந்த y தூக்கி இங்க போட்டோம்னா நம்மளுக்கு 2 by 1 by root 2 whole cube. அப்ப root 2 whole cube மேல போயிடும். அப்ப 2 into 2 root 2, அப்ப 4 root 2 கிடைக்குது. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து greater than 0 வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? மினிமம் வேல்யூ கிடைக்கும். அடுத்த y வேல்யூ minus 1 by root 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 2 by minus 1 by root 2 whole cube. அப்ப மேல root 2 whole cube மேல போயிடும். அப்ப minus 2 into 2 root 2 வந்துட்டு minus 4 root 2 less than 0 கிடைக்குது. இப்ப செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்துட்டு greater than 0 இருந்தா நமக்கு கிடைக்க போறது மினிமம், less than 0 இருந்தா கிடைக்க போறது மேக்ஸிமம். கரெக்டா? சோ d squared d by dx squared வந்து greater than 0 இருக்குது எப்போ? 1 by root 2 இருக்கப்போ இல்லையா? அப்ப அது வந்து லோக்கல் மினிமம். d squared d by dx squared வந்து less than 0 இருக்கு எப்ப? y வந்து minus 1 by root 2 இருக்கப்போ அது வந்து லோக்கல் மேக்ஸிமம். ஓகேவா? அப்ப 1 by root 2, 1 by root 2 வந்து greater than 0 வருது. சோ அந்த 1 by root 2, 1 by root 2 வந்துட்டு நமக்கு என்னது? மினிமம் டிஸ்டன்ஸ். ஓகேவா? மினிமம் டிஸ்டன்ஸ் from the point 1, 1. அடுத்து வந்து minus 1 by root 2, minus 1 by root 2ல நமக்கு less than 0 வருது d squared d by dx squared. அப்ப நமக்கு அந்த பாயிண்ட் வந்து என்னது? மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பாயிண்ட். ஓகேவா? சோ நமக்கு ரெண்டு பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் மினிமம் டிஸ்டன்சஸ் from the point 1, 1 தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அதை நம்ம செக் கூட பண்ணிக்கலாம்.
அந்த சர்க்கிள் இருக்கு, அந்த பாயிண்ட் 1,1 இருந்துச்சு இல்லையா, அந்த 1,1க்கு பக்கத்துல இருக்கிறது என்னது? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் இல்லையா? அப்ப 1/√2, 1/√2 மினிமம் டிஸ்டன்ஸா? மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பி, பாயிண்ட் பி தான். அது எங்க இருக்கு? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்ப -1/√2, -1/√2 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். கரெக்டா வந்துடுச்சா? சோ இது வந்து நமக்கு என்னது? பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சப்போஸ் நமக்கு டிஸ்டன்ஸும் சேர்த்து கேட்டாங்கன்னா அந்த 1,1க்கும் இந்த 2 பாயிண்ட்டுக்கும் நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னது? 1/√2, 1/√2 வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் பாயிண்ட். அந்த 1/√2, 1/√2ல இருந்து 1,1க்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து -1/√2, -1/√2. அதுல இருந்து 1,1க்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். எந்த 2 பாயிண்ட் நடுவுல? 1/√2, 1/√2, 1,1. இதான் வந்துட்டு நம்மளுக்கு என்னது? மினிமம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. இந்த 2 பாயிண்ட் யூஸ் பண்ண மினிமம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மினிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 - x1 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர் இல்லையா? அதை அப்படியே தூக்கி இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 - 1/√2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 1 - 1/√2 ஹோல் ஸ்கொயர். இது பாத்தீங்கன்னா நம்ம இது வந்துட்டு 1 + 1 = 2 அப்படின்ற மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 1 - 1/√2 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். புரியுதா? ரெண்டும் ஒண்ணு தானே. அப்ப 1 - 1/√2 ஹோல் ஸ்கொயர் × 2 போட்டுக்கிறோம். இப்ப 2 வெளில எடுத்தோம்னா √2 ஆயிடும். 1 - 1/√2 ஹோல் ஸ்கொயர் வந்துட்டு ஹோல் ஸ்கொயரும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். சோ ஸ்கொயர் ரூட் × 1 - 1/√2 எல்சிஎம் எடுத்தோம்னா ஸ்கொயர் ரூட் × √2 - 1/√2 √2 கேன்சல் ஆயிட்டு √2 - 1 மட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. இதான் வந்து என்னது? மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் அண்ட் 1/√2, 1/√2. இதான் வந்து √2 - 1 மினிமம் டிஸ்டன்ஸ். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கணும்? 1,1க்கும் -1/√2, -1/√2 கண்டுபிடிக்கணும். இப்ப அதே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா 1 -1/√2 வந்து பிளஸ் ஆயிரும். சோ பிளஸ் 1/√2 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி தான் 1 - அப்ப 1 + 1/√2 ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × 1 + 1/√2 ஹோல் ஸ்கொயர். ஸ்கொயர் ரூட் போட்டோம்னா ரூட் × 1 + 1/√2 கிடைக்கும். எல்சிஎம் எடுத்தோம்னா √2 × √2 + 1/√2 √2 கேன்சல் ஆயிரும். சோ √2 + 1 இதான் வந்து என்னது? மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் 1,1 அண்ட் -1/√2, -1/√2. புரியுதா? சோ மினிமம் டிஸ்டன்ஸ் √2 - 1, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து √2 + 1. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. பை.